Good evening, guys. ஸோ நான் பேசுறது கேக்குதானே? நான் உங்களோட chat பாக்ஸுக்கு லிங்க் ஒன்று போட்டிக்கிறேன். ஸோ அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கு என்ன ப்ரொஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன்னு அதில் போட்டிக்கிறேன். ஸோ நீ அந்த ப்ரொஜெக்ட்டுக்கும் ப்ளே பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீ ப்ரொஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறேன்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ்ன்னு கேட்கும். ஸோ நீங்க இப்போ ரெகுலர் பாலிகான்ஸ் எடுத்துக்கோங்க. பாலிகான்ஸ் மீன்ஸ் இங்க பாருங்க. ஸோ இந்த ஷேப்ஸ் இருக்கு, இதுவரை தான் பாலிகான். ஸோ எல்லா லைன்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் ஆகி ஒரு க்ளோஸ்ட் பிளேன் ஃபிகர் அப்படி பாலிகான்ஸ்னு சொல்லிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாலிகான்ஸ் ட்ரையாங்கல், பென்டகன், ஹெக்ஸகன், ஆக்டகன் அப்படின்னு நிறைய ஷேப்ஸ் வச்சது ஈகி. இங்கே பார்த்தீங்கன்னா அதை விட கிளியராக விளக்கும் பொழுது இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் ஸ்க்ரட்சில் இருக்கிற பென் டூலை யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ண போறதுன்னு தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையாங்கல் ஈகி. ட்ரையாங்கலுக்கு என்ன சைட்ஸ் ஈகி? ட்ரையாங்கலுக்கு ஒன், டூ, த்ரீ, த்ரீ சைட்ஸ் ட்ரையாங்கல் ஈகி. ஸோ எங்களோட இந்த ப்ரொஜெக்ட்டுக்கு போயிட்டு பென் ஷேப்ஸில் நம்பர் ஆஃப் சைட்ஸ் கேட்குது. நான் த்ரீ கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து ட்ரையாங்கல் ட்ரா பண்ண போகுது. இது நாங்க இன்னும் அட்வான்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இங்க இருக்கிற பென்டகனை கொடுப்போம். பென்டகனுக்கு பார்த்தீங்கன்னா இங்க ஃபைவ் சைட்ஸ் இருக்கு. ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ். இதுல இங்க அஞ்சு சைட்ஸ் இருக்குது. ஸோ இங்க போயிட்டு நம்பர் ஆஃப் சைட்ஸ்ன்னு கேட்க போல நீங்க ஃபைவ்னு கொடுத்தீங்கன்னா அதே ஷேப்பை அது உங்களுக்கு ட்ரா பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா அதே ஷேப் ப்ரொஜெக்ட்லயும் ட்ரா ஆகிக்குது. ஸோ இப்போ இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடிய சைட்ஸ் வேணும், ஒரு ஸ்கொயர்னு செய்யணும். ஸ்கொயருக்கு எத்தனை சைட்ஸ்? ஃபோர் சைட்ஸ். நம்ம ஃபோனு கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் கிரியேட் ஆக போகுது. இல்லாட்டி எனக்கு ஒரு 10 லைன்ஸ் வச்சு ஒரு இது வேணும்னா நம்பர் 10 கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபிகர் ட்ரா ஆக போகுது. இல்லாட்டி உங்களுக்கு ஒரு 5 இல்லை ஒரு 8 இப்படி வச்சாலும் அந்த ஷேப் அப்படியே வரப்போகுது. ஸோ இன்றைக்கு நான் கிரியேட் பண்ண போகிறது இதை ட்ரா பண்ணக்கூடிய ப்ரொஜெக்ட் உண்டு. ஓகேவா? Excuse me. அண்ணா இந்த பேஜ் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? உங்க chat பாக்ஸ்ல இந்த லிங்க் அனுப்பி ஜூம் chat பாக்ஸ் தெரியுமா? அந்த chat பாக்ஸ்ல இப்போ நான் லிங்க் ஒன்று அனுப்புறேன், அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும். ஓகே அண்ணா. ஸோ இன்றைக்கு என்ன செய்யணும்டா, இந்த ப்ரொஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கோர்ஸ் ஒரு 8 வீக் கோர்ஸ் பற்றி இந்த 8 வீக் கூட நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கடா இதுல இருந்து வர டே இன்றைக்கு டே 4. இதுல இருந்து வர ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி மீட்டிங் முடிய போல அதில் சப்மிட் பண்ணீங்கடா இந்த கோர்ஸ் முடிய போல உங்களுக்கு இந்த கோர்ஸுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் தருவோம்னா. ஸோ இந்த சர்டிஃபிகேட் தரணும்னா நீங்க எல்லாம் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும் இந்த கோர்ஸ்க்கு. ஸோ அதை சுட்டி இன்றைக்கு நான் செய்யற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த ப்ரொஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணலாம் ப்ளீஸ். ஸோ நீ இந்த ப்ரொஜெக்டை ட்ரை பண்ணி பார்க்கலும் லிங்க் chat பாக்ஸ்லேயே.
ஸோ ஆஃப்டர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு பிறகு எனக்கு சொல்லுங்க, நான் உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி தரேன். அண்ணா லிங்க் எடுத்தாச்சு, அடுத்து என்ன செய்யணும்? இந்த கிரீன் ஃபிளாக் அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இங்கே உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும் நம்பர் ஆஃப் சைட்ஸ் எத்தனை வரைய வேணும்னு. இப்போ அதான் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் ரெகுலர் பாலிகன்ஸ்க்கு ஒரு ஒரு சைட் சேர்க்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ் சேர்க்கி 1 2 3. ஸோ அதே மாதிரி இந்த ப்ரொஜெக்ட்ல அந்த சைட்ஸ் தான் மீன் பண்ணி கேட்குது எத்தனை சைட்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகணும்னு. ஸோ அதுக்கு நீங்க இப்போ இங்க நான் நம்பர் 3 கொடுத்து என்டர் பண்ணேன்டா அது 3 சைட்ஸ் வச்ச ஒரு பாலிகன் ஒரு டிரா பண்ணும் அது. ஸோ உங்களுக்கு என்ன சைடு வேணுமோ எத்தனை சைட்ஸ் வச்ச ஒரு ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நம்பர் ஆஃப் சைட்ஸ் நீங்க என்டர் பண்ணுங்க ப்ரொஜெக்ட்ல. ஸோ ஆஃப்டர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஷேப்பை ட்ரா பண்ணி தரும். ஓகே அண்ணா. ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ உங்களை ஸ்க்ராட்சில் மெயின் பேஜுக்கு போய்ட்டு அதுக்கு கிரியேட்ங்கிற இந்த பட்டனை சூஸ் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட நியூ ப்ராஜெக்ட் ஸ்க்ரீன். ஸோ இங்கே போயிட்டு என்ன பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு அந்த கேட் ஸ்ப்ரைட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அந்த கேட்டை இந்த டிலீட் ஆகணும் யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி டிலீட் பண்ணிட்டு இந்த கேட் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சூஸ் நியூ ஸ்ப்ரைட். நான் பால் சூஸ் பண்ண போறேன், பால் ஸ்ப்ரைட். இந்த ஸ்ப்ரைட் என்ன பண்ண போறேன்டா இங்க ரைட் சைட்ல கீழே போயிட்டு சைஸை ஒரு 50க்கு இல்லாட்டி ஒரு 25க்கு சின்னதாகி கொள்ள போறோம். ஓகே, ஸோ என்னையோட நீங்க என்ன மேடம் ப்ரொஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி கொண்டே போவாங்க, அப்போ லேசி ஆகிக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்ய போறீங்கன்னா உங்க டச் ஸ்க்ரீன்ல லெஃப்ட் சைட்ல கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ்ன்னு ஆப்ஷன் கிடைக்கும் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் உண்டு. அதை நீங்க ப்ரெஸ் பண்ண உடனே இப்படி பெரிய ஸ்க்ரீன் வந்து நிறைய ஐகான்ஸ் வச்சு லோட் ஆகும். ஸோ இந்த ஸ்க்ரீன்ல பென் சொல்லிக்கிற இந்த ஸ்ப்ரைட் இந்த பென் ஐக்கான் உண்டிக்கு இதை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இன்றைக்கு எங்களோட செய்யப்படுற ப்ரொஜெக்ட மெயின் செக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த பென்ல ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ப்ரொஜெக்டை க்ரீன் ஃபிளாக் ப்ரெஸ் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆக வைக்கிறதுக்கு வென் க்ரீன் ஃபிளாக் கிளிக்ட் இந்த சொல்ற இந்த ஸ்ப்ரைட் எடுத்துக்கோங்க. எடுத்த உடனே எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ப்ரீவியஸ் இந்த லிங்கை பார்த்தீங்கன்னா நீ ஃபிளாகை ப்ரெஸ் பண்ணணும். அதை ஃபர்ஸ்ட் கேட்குற கொஸ்டின் வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் எத்தனை சைட்ஸ் உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்ட்டுக்கு வேணும்.
ஸோ அதை ப்ரோக்ராம் பண்றதுக்கு நாங்கள் அங்கே போயிட்டு சென்சிங்க போய் ஆஸ்க் சொல்ற ஸ்ப்ரைட் இந்த கோடை யூஸ் பண்ண போறோம். ஆஸ்க் பிளாக் ஆஸ்க் யூஸ் பண்ண கேட்க போறோம். என்டர் த நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஓகே, ஸோ நாங்கள் ஃபிளாகை ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபிளாகை ப்ரெஸ் பண்ணனா அதை கேட்குது என்டர் நம்பர் ஆஃப் சைட்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம்டா, இந்த ஆன்சரை கால்குலேட் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களோட பேசிக் கிரேட்ஸ்ல படிச்சிருப்பீங்க, என்ன செய்யற பாலிகான் ஒரு ஷேப் ஒன்று ட்ரா பண்றதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளை பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆங்கிள் இருக்கும், இன்சைட்ல ஒரு ஆங்கிள் இருக்கும், இங்க ஒரு ஆங்கிள் இருக்கு, இங்க ஒரு ஆங்கிள் இருக்கு. ஸோ நீங்க ஃபியூச்சர் கிரேட்ஸ்ல இல்லாட்டி இப்போ ஏற்கனவே படிச்சிக்கலாம். இந்த ஆங்கிள்ஸ் உள்ளுக்கு இருக்கிற ஆங்கிள்ஸை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா தான் 180 n-2. இந்த சொல்ற இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நீங்க ஃபியூச்சர் கிரேட்ஸ்ல இருந்தாலும் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னா இந்த பாலிகனுக்கு உள்ளுக்கு இருக்கிற ஆங்கிள்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது. ஸோ இது இந்த ஸ்கிராச் லெசனுக்கு முக்கியம் இல்லாட்டியும் என்ன ஸ்கிரீன் விளங்குது இல்லை? சாரி, ஜஸ்ட் a second. ஓகே, ஸோ இப்போ விளங்குது தான் என்ன ஸ்கிரீன்? ஸ்கிரீன் கிளியரா? on, ஓகே, ஸோ நீ படிச்சிக்க இதோட தான். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இது ஒரு ட்ரையாங்கிள், அப்படின்ற ட்ரை ஆங்கிள். ட்ரையாங்கிள் நேம் டிரைவ் ஆகுது ட்ரை ஆங்கிள். தட் மீன்ஸ் 3 ஆங்கிள்ஸ் இந்த இதுக்கு இருக்கு. அந்த ஆங்கிள்ஸ் என்னென்னண்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஆங்கிள், ஃபர்ஸ்ட் இந்த ஆங்கிள், அதுக்கு பிறகு இந்த ஆங்கிள், அதுக்கு பிறகு இந்த ஆங்கிள். இந்த 3 ஆங்கிளும் ஃபார்ம் பண்ணித்தான் ஒரு பாலிகன் இல்லாட்டி ஒரு ஷேப்ட இன்டீரியர் ஆங்கிளை கிரியேட் பண்றது. ஸோ அந்த ஃபார்முலா நீங்க எப்பயும் படிச்சிக்க ஃபியூச்சர் கிரேட்ஸ்ல நீங்க படிப்பீங்க. அந்த ஃபார்முலா தான் 180 n-2 இந்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அதை நாங்கள் ஸ்க்ரட்ச் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணணும். எப்படின்னா நாங்கள் ஒரு நம்பர் ஆஃப் சைட்ஸ், இப்போ நாங்கள் 20 சைட்ஸ்னு சொன்னோடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த ட்ரையாங்கலுக்கு இது எப்படி யூஸ் பண்றேன்டா, 180 இருக்குது. ஸோ 180 என்னன்னு சொல்றது வந்து அந்த நம்பர் சைட்ஸ். இப்போ எத்தனை சைட்ஸ் ட்ரையாங்கலுக்கு? 3 சைட்ஸ். ஸோ 180 இன்டூ 3 minus 2 equals 180 into 1 equals 180. ஸோ இந்த ட்ரையாங்கிள்ட உள்ளுக்கு இருக்கிற ஆங்கிள்ஸ் தான் 180. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க, இப்போ ட்ரையாங்கிள் இல்லை, நாங்கள் வந்து ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணுவோம். ஓகேவா? ஸ்கொயர். ஓகே, இது ஒரு ஸ்கொயர்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கொயருக்கு இந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்றேன்? ஸோ யாருக்கு இந்த ஸ்கொயர் ஃபார்முலா சொல்லிடுமா? I will help you. So 180 n-2. ஓகேயா? இது என்னைக்கு என்ன வரணும்? 108. எஸ். 4 minus 2,
180 4 minus 2. ஸோ அதுதான் இங்க வரும் 180 4 minus 2. எப்படின்னா 180 4 minus 2 எவ்வளோ 2 into 2 equals 360. ஸோ இதுதான் ஸ்கொயருக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா. ஸோ ஸ்கொயர் இன்டீரியர் ஆங்கிள்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன் 180 n minus 2ன்ற இந்த ஃபார்முலா. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்னோட ப்ரொஜெக்டை சரியா ப்ரோக்ராம் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ண போறோம் ஒரு ப்ரோக்ராம் ஸ்க்ரட்சை யூஸ் பண்ணி இந்த 180 n மைனஸ் 2 இது ப்ரோக்ராம் ஆகிறதுக்கு நாங்கள் ஒரு கோட் மாதிரி எழுத போறோம். ஸோ அதை இப்போ நாங்கள் சேவ் பண்ணுவோம் எப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வேரியபிள்ஸ்க்கு போயிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் அதை கிரியேட் பண்ணும்போது நாங்கள் அதை எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணுறதுன்னு ஒரு ஃபார்முலா பார்த்துக்கொள்வோம். ஸோ டிரெக்ட் நாங்கள் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணாமல் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி அப்படின்னு செஞ்சு நாங்கள் ஐடன் எடுத்துக்கொள்வோம். இது எப்படி செய்ய போறோம் ஃபர்ஸ்ட்டுக்கு என்டர் சைட்ஸ் யூசர் வந்து எத்தனை சைட்ஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 20 சைட்ஸ் இங்கிற ஒரு பாலிகன் தேவை அப்படி சொல்லி சொன்னாருன்னா நாங்கள் அந்த சைட்ஸை ப்ரொசஸ் பண்ணி கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டுக்கு அவர் என்டர் பண்ண போறாரு. அதுக்கு பிறகு நாங்கள் இந்த 180 n மைனஸ் பண்ற இந்த ஃபார்முலா கிரியேட் பண்ண போறோம். ஓகே. 180 n minus 2. ஓகே. ஸோ இதுதான் ஸ்டெப் நம்பர் 2. இப்போ அதை கிரியேட் பண்றதுக்கு மை வேரியபிள்ஸ் எங்க போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நான் உங்களுக்கு தேவையான பேரை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எங்களை ஸ்டெப் 1 வைக்க போறேன் இந்த பேரை. ஸோ ஸ்டெப் 1ல என்ன பண்ண போறீங்கன்னா செட் ஸ்டெப் 1 எடுத்து ஆப்பரேட்டர்ஸ்க்கு போயிட்டு இங்க மல்டிப்ளிகேஷன் இந்த சின்ன ஸ்டாமா இந்த ஸ்டாமாக் யூஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டர்ஸ்ல நாங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாட்டி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஸோ அந்த மல்டிப்ளிகேஷன் சொல்ல அந்த சைன் எடுக்க போறீங்க. எடுத்துட்டு என்ன பண்ண போறீங்கன்னா ஆன்சரோட ஆன்சர் நம்பர் ஆஃப் சைட்ஸ் என்ன அதோட மல்டிப்ளை பண்ண போறீங்க 180. ஸோ 180 n டன். அது எப்படின்னா நீ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அந்த ஃபார்முலாவை 180 I'll make it a big. Okay, 180 n minus 2. ஸோ இப்போ இது உங்களுக்கு விளங்காம கேளும் ஆனால் கொஞ்சம் ஒரு சின்ன ஐடியா வச்சுக்கோங்க இது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுறது. ஃபர்ஸ்ட்டுக்கு இது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா 180 வந்து இந்த என்னோட மல்டிப்ளை ஆகி 180 n அப்படின்னு கிரியேட் ஆகிட்டு இதில் ப்ளஸ் சைன் மைனஸ் சைனோட இங்கே மைனஸ் அப்படி கிரியேட் ஆகிட்டு 180 இன்ட்டு 2 360 ஃபார்முலா வருது. ஸோ இதுதான் ஃபைனல் ஃபார்முலா. இதுதான் நாங்கள் ஸ்க்ராட்ச் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் 1 டன் ஆன்சர் இன்டூ 180 கொடுத்துட்டேன். ஸ்டெப் 2 இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிப்போம். ஓகே. இப்போ ஸ்டெப் 2 இங்கே எடுத்து இந்த ஸ்டெப் 1 தான் இங்கே பிளாக் கேட்கும். அதை எடுத்து இந்த சின்ன அரோ மார்க் ஒன்று காட்டும் இங்கே. அந்த அரோ ப்ரெஸ் பண்ணி அது ஸ்டெப் 2 ஆக்கிக்கோங்க. அதுக்கு பிறகு இங்க போய் இந்த மைனஸ்ன்ற அந்த ஆப்ஷன் எடுத்து ஸ்டெப் 1 எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ட்ராப்ல ட்ராப் பண்ணி இங்க 360 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கு பிறகு காட்டுற அவுட் பண்ண நான் பார்ப்பேன் என்ன காட்டுது இப்போக்கு மட்டும் என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்துக்கொள்ளும். ஸோ இப்போ 3 சைட்ஸ் அப்படின்னு அடிச்சேன்டா 180 கரெக்டாக காட்டுத்தானே. ஸோ இப்போ 4 சைட் ஸ்கொயர் 360 10 சைட்ஸ் அடிச்சு பார்ப்போம் 1440. ஸோ இதுதான் ஃபார்முலா இன்டீரியர் ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவை நான் ஸ்க்ராட்ச் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ சொல்லுங்க உங்களுக்கு இதை 2 ஸ்டெப்பை செய்யாம ஒரே மிக்க 1 ஸ்டெப்ல செய்யணும் அப்படின்னா இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணணும். ஓகே. ஸோ அதை பண்றது வந்து இந்த செகண்ட் பிளாக்ல இருக்கிற இந்த மைனஸ் ஆப்ஷனை வெளியே எடுத்துட்டு
ஃபர்ஸ்ட் கேட்குற இந்த இதை எடுத்து ட்ராப் பண்றது எப்படி? நான் சும்மா ஒரு சின்ன ஈஸி ஸ்டெப் ஒன்று காட்டுறேன், அவ்வளவுதான். ஓகே. ஃபோ ஓகே. ஸோ நீ இதை யூஸ் பண்ணி ஷார்ட் ஃபார்மாக வச்சுக்கொள்ளும். இல்லாட்டி அப்படி வா, நம்ம உங்களுக்கு ஃபுல் ஸ்டெப்ல தான் வைக்கணும்னா ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றதுக்கு நீங்க இதை இப்படி வச்சுக்கொள்ளும். கூல். ஸோ இவ்வளவு மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்களா? இவ்வளவு மட்டும் நீங்க கம்ப்ளீட்னா இப்போ உங்க ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எப்படி செக் பண்றதுண்டா, கிரீன் ஃபிளாகை ப்ரெஸ் பண்ணி பாருங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க டெஸ்டா நம்பர் 3 அடிங்க. நம்பர் 3 அடிச்ச உடனே 118 சேவ் பண்ணிச்சேன்டா உங்க ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் ரீகன்ஃபார்ம் பண்ணி கொள்றதுக்கு நம்பர் 4 அடிங்க. நம்பர் 4க்கு 316 காட்டுச்சேன்டா அப்ப கன்ஃபார்ம் உங்க ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகுது. ஸோ அது மட்டும் உங்களோட ப்ராஜெக்ட் ஓகே நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எடுத்தாங்க chat பாக்ஸ்ல. I'll teach you the next part. டன்னா? No, no. பிரம்னத் டன்னா? பிரம்னத். ஸோ இந்த கோர்ஸ் முடிஞ்சு உங்களோட சர்டிஃபிகேட்ஸை கிளைம் பண்ணணுமெண்டா இந்த கோர்ஸ்ல நீங்க செஞ்ச ஒர்க்கை சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்கு சுற்றி உங்களோட ஒர்க்ஸை கம்ப்ளீட் பண்ணி ஆன் டைம் செஞ்சு கொண்டா லேசி, இல்லாட்டி சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் போகும். அண்ணா இந்த செட் ஸ்டெப் 1 2 அந்த பிளாக் எப்படி எடுக்கிறது? ஸோ அது எடுக்கிறது எப்படின்னா இதுல கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஜெக்ட்ல கீழே வேரியபிள்ஸ் ஒரு மெனு பார்னு விளங்குதா? ஓ. இந்த மோஷன், ஆப்பரேட், லுக், சவுண்ட், இந்த மோஷன் பாருங்க, இந்த வேரியபிள்ஸ் இருக்குது. அங்கே போய் இங்கே மேக் அ வேரியபிள் அசைக்கு பட்டன் உண்டு, மேக் அ வேரியபிள். அங்கே போயிட்டு நீங்கள் ஸ்டெப் 1 அப்படி கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோ கிரியேட் ஆயிடும்.
ஸோ அதுக்கப்புறம் அதை எப்படி ட்ராக் பண்ணி இந்த கோட்ஸ் எழுதுவேன். அண்ணா இந்த ஸ்டெப் 1 2 அதுல வந்து ஒரு லெட்டர்ஸுமே டைப் பண்ண இல்லையே, நம்பர்ஸ் மட்டும் தான் டைப் பண்ண வருது. அதை எப்படி பண்றதுன்னா லேட்டஸ்ட் டைப் பண்றது இல்லை. ஸோ இங்க வேரியபிள்ஸ் கொஸ்க பாத்தீங்கன்னா ஆப்பரேட்டர்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இங்க கிரீன் கலர்ல மார்க் பண்ணி ஆப்பரேட்டர்ஸ். அதுல போய் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன பண்ண போறீங்கன்னா ஆப்பரேட்டர்ஸ்ல 3வது பிளாக்ல ஸ்டார் போட்டு நிக்குது. அதை எடுத்து இந்த ஸ்டெப் ஒனுக்கு ட்ராப் பண்ண போறீங்க. ஓகேயா? அதோட மைனஸ் போட்டதும் இருக்கும். இந்த ஸ்டார் கொசக்கா மைனஸ் வந்ததும் இருக்கும். அதை எடுத்து ஸ்டெப் 2க்கு ட்ராப் பண்ண போறீங்க. ட்ராப் பண்ணிட்டு இங்க ஒசக்க அந்த கிரீன் கலர் கொசக்க லைட் ப்ளூ கலர்ல ஒரு நோடி இருக்கு. அந்த மெனுக்கு போய் பாத்தீங்கன்னா ஆஸ்க் வாட்ச் நேம்ல இந்த பிளாக் எடுத்தீங்களே அதுக்கு கீழே ஆன்சர்னு ஒன்று. ஸோ அந்த ஆன்சர் எடுத்து நீங்க போட போறீங்க. ஓகே. ஸோ ஓகே அதுக்கு போய் அண்ணா. வேரியபிள்ஸ்க்கு போய் இந்த ஸ்டெப் 1 இந்த பிளாக் கீக்கு இது எடுத்து இங்க போட்டு இந்த மத்த எம்டி பிளாங்க் ஸ்பேஸ்ல ஒசக்க 180 கீழே 360 கொடுங்க. ஓகே. ஸோ நாங்கள் இப்போ அடுத்த ஸ்டெப்ஸுக்கு மூவ் ஆக போகிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும்போது நீங்கள் நீங்கள் இந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணி அவுட் பாக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஸ்டெப் 3 இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு ஸ்டெப் 3க்கு என்ன ப்ரோக்ராம் பண்ண போறீங்கன்னா ஸ்டெப் 2 இந்த இதையும் எடுத்துட்டு ஆப்பரேட்டர்ஸ்க்கு போய் டிவைட் பை இந்த ஆப்ஷனையும் எடுத்து இங்கே போட போறீங்க. போட்டுட்டு ஸ்டெப் 2 டிவைட் பை ஆன்சர். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ண போறீங்க, இந்த கோட்ல என்ன நடக்கும்டா இந்த உங்களுக்கு டோட்டலா இருக்கும் த்ரீ த்ரீ இன்டீரியர் ஆங்கிள்ஸ்க்கு 180 கிடைச்சிச்சு. அந்த ஆங்கிளை per ஆங்கிள் எவ்வளவு வேல்யூ இன்னொரு அவரேஜ் ரெகுலர் பாலிகன் ஒரு வேல்யூ இப்போ 180 டிவைட் பை 3 60 அப்படி ஒரு ரெகுலர் பாலிகன் வேல்யூ இது கிரியேட் பண்ணி போகுது. ஸோ அதுக்கு தான் இந்த கோட் யூஸ் பண்றது. ஸோ அதுக்கிட்ட வரும் ஃபைனல் அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுல என்ன பண்ண போறேன்டா ஸ்ட்ரச்சுக்கு அதை யூஸ் பண்றதுக்கு மாதிரி ஒரு கோட் கிரியேட் பண்ண போறோம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல ஈக்கிற நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் 180. ஸோ 180 டிகிரிஸ்ல இந்த ஸ்டெப் 3 மைனஸ் பண்ண போறோம். ஸோ அப்படி பண்ணீங்கன்னா உங்க ப்ரொஜெக்ட்ல அந்த
ஆங்கால் வேல்யூ கரெக்டாக ஃபார்ம் ஆயிடும். ஸோ அடுத்த ஸ்டெப் தான் கோ டு, நான் ஒரு ஒரு எனக்கு ஃபேவரட்டான கொஸ்டின் சூஸ் பண்ண போகிறேன். நான் இங்கே போட போகிறேன் -140 இல்லாட்டி யா அது சூஸ் -100 -100 இங்கே ஒரு 150 அப்படி சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் கூட ட்ராக் பண்ணுற பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா இந்த பாயிண்டிங் டிரெக்ஷன் இருக்கிற இந்த கோடையும் எடுத்து டாப்பிக்கே ட்ராப் பண்ண போறீங்க. ஸோ இதுக்கு பிறகு தான் நீங்க அந்த பென் டூலை கரெக்டாக யூஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அந்த பென் டூலை யூஸ் பண்றதுக்கு உங்க கோட் மெனு பார்ல கீழே பென் நாங்கள் எக்ஸ்டென்ஷன்ஸுக்கு போய் பென்ன்ற இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி பென்னை கிரியேட் பண்ணிக்கொண்டு ஸோ அதை யூஸ் பண்ணி இப்போ நீங்க ப்ரோக்ராம் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நீ எழுத போற கோட் தான் இரேஸ் ஆல். உங்களோட ஸ்க்ரீன்ல இருக்கிற எல்லா பழைய பென் ஆக்டிவிட்டீஸையும் இரேஸ் பண்ணுங்க சொல்லிட்டு இந்த கோட் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க போட போறீங்க. அதுக்கு பிறகு நான் வந்து செட் பென் சைஸ் டூ, அந்த பென்ட சைஸை ஒரு 3 இல்லாட்டி ஒரு 4க்கு செட் பண்ண போறேன். ஓகே, அதுக்கு பிறகு நீ லாஸ்டா பார்த்த ப்ராஜெக்ட்ல கண்டது தான் நீ ஒவ்வொரு டிப்பும் இந்த கோட்ல ஒரு ஒரு வேல்யூ என்டர் பண்ண புது புதுசா கலர் வருது. நீ என்ன கோட் என்டர் பண்ணாலும் கலர் மாறிக்கொண்டே இருக்குது. ஒவ்வொரு டிப்புக்கும் கலர் சேஞ்ச் ஆகி இருக்குது. ஸோ அதை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா செட் பென் கலர் டூ இந்த கோட் எடுத்துட்டு சாரி இங்க ஆப்பரேட்டர்ஸ் கிட்ட போயிட்டு ரேண்டம் சொல்லிட்டு அந்த கோட் எடுக்க போறீங்க. எடுத்துட்டு கலர்ஸ் எப்படி 16 மில்லியன் பிளஸ் டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்குதோ சும்மா நீ ஒரு டார்கெட் வேல்யூக்கு ஸ்கட்ச் சப்போர்ட் பண்ற 16 மில்லியன் நான் சும்மா நம்பர் அடிக்கிறேன் 16 000 000. ஸோ இதை நீங்க இந்த வேல்யூக்கு தான் செட் பண்ணணும் இல்லை, நீங்க ஒரு 200 300 செட் பண்ணாலும் அது கலர்ஸ் டிஃபர் தான் ஆகுது. இப்படி சூஸ் பண்ணா கலர்ஸ் டிஃபர் ஆகிற வேரியேஷன்ஸ் கூட ஆக போகுது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் மை சாய்ஸ். ஏன சாய்ஸ்ல நான் ப்ரிஃபர் பண்றேன்னு சொல்லி தான் நான் இப்படி போட்டு வச்சுக்கேன். ஸோ அடுத்து நீங்க பண்ண போறது தான் பென் டவுன். உங்க பெண்ணை தூக்கிக்கிற பெண்ணை கீழே வச்சு ட்ரா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் இந்த கோட். ஸோ இது மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்களா, இல்ல ஒரு 5 minutes டைம் தரவா கம்ப்ளீட் பண்றீங்களா? Or shall we move to the next 5 one? minutes தான். Okay. 8:15 we'll move to the next step.
ஆனா அந்த ஸ்டெப் த்ரீல ஸ்டெப் டூ ஓ ஆன்சர் அதை எப்படி எடுக்கிறதுனா? ஸோ அதுக்கு ஆப்பரேட்டர்ஸ்க்கு போய் ஆப்பரேட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க லாஸ்ட் டைம் ஸ்டார் சூஸ் பண்ணீங்க, அதுக்கு வந்து சப்ராக்ஷனும் சூஸ் பண்ணீங்க. இப்போ இந்த டிவிஷன் சைனிக்கு இந்த சைனை சூஸ் பண்ண போறீங்க, அந்த ஃபோர்த் ஆகிற பிளாக். அதில் அந்த ஸ்டெப் டூ வேரியபிள்ல இருந்து போட்டுட்டு ஆன்சரை வந்து சென்சிங்ல இருந்து போடணுமாண்ணா? யா கரெக்ட். அந்த பெண்ணெல்லாம் எதுல அண்ணா எடுக்கிறது? ஸோ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போல சொன்னோம், இந்த கீழே எக்ஸ்டென்ஷன்ஸ் ஒரு பர்பிள் கலர் ஐக்கனோட விளங்குதா, எக்ஸ்டென்ஷன். அதுக்கு போய் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் காட்டுது பென்னு சொல்லி. ஸோ அந்த பென்னுன்ற அந்த பிளாக்ஸை ஓப்பன் பண்ணி இந்த கோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே காட்டும். ஸோ இரேசர் இந்த இருக்குது, செட் பென் கலர், செட் பென் சைஸ் இந்த இருக்குது, செட் பென் கலர் இந்த இருக்குது, பென் டவுன் இங்கே. ஸோ இதுவரை யூஸ் பண்ணி அதை கோட் பண்ணி கொள்ளையிலும். மற்ற இந்த பிக் ரேண்டம் எங்க எடுக்கிறன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ்க்கு போய் அஞ்சாவது பிளாக்ல பிக் ரேண்டம்னு சொல்லி இருக்குது. ஓகே அண்ணா. ஓகே, ஸோ நாங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆக போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ண போறோம்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு கண்ட்ரோலுக்கு போய் ரிப்பீட் சொல்லி இருந்த பாக்ஸ் கோட் பிளாக் எடுத்து இங்கே ட்ராப் பண்ண போவீங்க. ஸோ எத்தனை முறை ரிப்பீட் பண்ணணும்டா, யூசர் எத்தனை நம்பர் ஆஃப் சைட்ஸ்னு சொல்றாரோ, ஃபார் எக்ஸாம்பிள் 3 4 5, எத்தனை நம்பர் ஆஃப் சைட்ஸ் சொல்றாரோ அத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போவீங்க. ஸோ அதுதான் இங்கே ஆன்சர். ஸோ இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இருக்கிற ப்ளாக் எடுத்து ரிப்பீட்டுக்கு ட்ராப் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ அடுத்து மூவ் சொல்லிக்கிற பிளாக் எடுத்து மூவ் ஒரு 50 அப்படின்னு வச்சு ட்ராப் பண்ண போறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டேர்ன் டிகிரீஸ், டேர்ன் கிளாக் வைஸ் எத்தனை டிகிரீஸ், அந்த டிகிரீஸ் சூஸ் பண்ணதுக்கு தான் நான் இவ்வளோ கோடிங்க எழுதினேன். ஸோ 4 blocks ஆஃப் கோட் நான் எழுதினது இது எத்தனை டிகிரீஸ்ன்றதை சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே போய் வேரியபிள்ஸ் ஃபைனல்,
இந்த கோட் எடுத்து இங்க ட்ராப் பண்ண போறீங்க. ட்ராப் பண்ணிட்டு நீங்க செய்ய போறது தான் பெண்ணுக்கு போய் பென் இந்த கோட் என்டர் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ இந்த கோடை இப்போ நான் செக் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு green flag ப்ரெஸ் பண்ணா enter the number of sides. ஓகே, 3 sides. ட்ரையாங்கலோட வந்துட்டு 4 sides. ஸ்கொயர். நான் இதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி பார்ப்போமே, சைஸை பெருசாக்குறதுக்கு ஒரு 100 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ enter the number of sides. ஒரு 5. Enter the number of sides. 6. Okay. Enter the number of sides. 7. Okay. 8. 9. Okay. ஆனா மூவ்க்கு வந்து எத்தனை ஸ்டெப்ஸ் நான் கொடுக்கணும்? நான் அங்கே 100 கொடுத்திருக்கிறேன். இப்போ நீங்களும் 100 கொடுத்துக்கோங்க. டிக்ரீஸ் அண்ணா? வேற இல்ல. டிக்ரீஸ். இன்க்ரீஸா? இந்த கோட் மூவ் கோட் வந்து இந்த மோஷன் பிளாக்ஸ்ல இங்க ஒஸ்கே எடுத்துக்கொள்ளும். ஸோ அடுத்த டிகிரீஸ் டிகிரீஸ் வந்து இந்த டிகிரீஸ்க்கு நீ என்ன ட்ராப் பண்ண போறீங்கன்னா வேரியபிள்ஸ்ல ஃபைனல் டிகிரி இந்த பிளாக் எடுத்தா டிகிரீஸ்க்கு ட்ராப் பண்ண போறீங்க. ஃபைனல்னு நாங்க ஒன்று மேக் பண்ணணுமாண்ணா? ஓ, நீங்க இந்த ஆல்ஃபுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க என்ன நேம் கொடுத்தீங்க? இங்க செட் ஃபைனல் டு 180 மைனஸ் ஸ்டெப் 3 நீங்க என்ன நேம் கொடுத்தீங்க அதுக்கு? ஃபைனல்னு தான். விலங்கல்ல. ஃபைனல்னு தாண்ணா. அப்ப ஃபைனல் எடுத்து அங்க ட்ராப் பண்ணுங்க. ஸோ குயிக்காக இந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க, நாங்க சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுவோம். அண்ணா அது மேல ஃபைனல் அப்படிங்கிற ஒரு கோட் ஃபர்ஸ்டா நாங்க கொடுத்துருக்கோம் தானே அண்ணா? பெண்ணுக்கெல்லாம் முன்னுக்கு ஓ அதுக்கு வந்து மைனஸ் தான் போடணுமா அண்ணா? ஓ 180 மைனஸ் ஸ்டெப் 3. ஓ இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களோட கோட் அப்செட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார் மார்க் அது மல்டிப்ளிகேஷன், செகண்டுக்கு மைனஸ், அப்புறம் டிவிஷன் இந்த ஸ்லாஷ் மார்க், அதுக்கு பிறகு திரும்பி மைனஸ். ஸ்டெப் 3 என்ன அண்ணா? ஓ ஸ்டெப் 3 180 மைனஸ் ஸ்டெப் 3. ஆன்சர் கரெக்டா வருது அண்ணா? ஓகே, கரெக்டாக வருதா? ஓகே பர்ஃபெக்ட். பிரேம்நாத், நீங்களும் டன்னா?
ஓகே. ஸோ நாங்க இப்ப இதை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இப்போ ஒன் ஷேப் ட்ரா ஆகிறது உங்களுக்கு ஒரு போரிங்கா இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒன் ஷேப் தான் வந்திருக்கு, இட்ஸ் போரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் ஷேப் தவிர எனக்கு ஒரு டிசைன் பேட்டர்ன் கிரியேட் பண்ண வரும். எனக்கு அப்படி ஆசை இருக்கின்றா. ஸோ இப்போ நான் பேட்டர்ன் கிரியேட் பண்ணது ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கடா, இங்கே கோ டு உண்டு. நீங்க பாத்தீங்கன்னா வென் ஃபிளாக் கிளிக் ஃபர்ஸ்ட் கூட கோ டு கோட் கொடுத்துருப்பீங்க. அந்த கோ டு எக்ஸ் கோ டு ஒய் அதை ரெண்டையும் 0 0 செட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அதை ரெண்டையும் 0 0 கொடுத்துருங்க. எங்கண்ணா? வென் ஃபிளாக் கிளிக் ஒசக்கே பாருங்கம்மா. இது வென் ஃபிளாக் கிளிக் கோ டு எக்ஸ் 0 y 0. நீங்க ஆன்சர் வேல்யூ கொடுத்துருப்பீங்க அங்கேக்கு, அதை ரெண்டையும் 0 0 ஆக்கிக்கோங்க. ஸோ அதுக்கு பிறகு செட் பென் சைஸ் டு. பென் சைஸ் கொஞ்சம் தடிப்பமா இருந்தா பேட்டர்ன் செய்ய போல அது ஒரு நைஸ் ஃபினிஷோட வாங்காது. ஸோ அதுக்காக வேண்டி நான் பென் சைஸ் ஒரு 1 ஆக்கி கொள்றேன். அண்ணா இப்ப அந்த மேலோட அந்த கோ டு எக்ஸ் அதை வந்து எதுல போயிட்டு எடுக்கிறதுன்னா அந்த பிளாக் நான் செய்யல. அது வந்து மோஷன் பிளாக்ஸுக்கு போய் ஃபிஃப்த் பிளாக் இங்க கோ டு எக்ஸ் இன்னைக்கு மோஷன் பிளாக்ஸ் ஒசகேக்கிற மெனு பாக்கு போய் ப்ளூ கலர் அதுல ஃபோர்த் பிளாக் சாரி ஃபிஃப்த் பிளாக் கோ டு எக்ஸ் இன்னைக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்டிங்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எங்களை டைப் பண்ற கோட் வரை நீங்க மிஸ் பண்ணிக்கிறீங்க, இல்லாட்டி உங்களுக்கு அது நீங்க ஃபோகட் பண்ணி அந்த ஸ்டெப் கிரியேட் பண்றதுக்கு அது லேட்டாகி உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்றதுன்னா ஸ்க்ரட்ச்ல ஒரு ஈஸியான ஃபங்க்ஷன் எடுத்தால் அவங்க தந்தீங்கன்னா கலர்ஸை நோட்டீஸ் பண்ணிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு கோ டு எக்ஸ் 0 எக்ஸ் ஒய் அந்த கோட் எங்க எடுக்கிறதுன்னு தெரியாட்டி அதுல கலரை பாருங்க. ஸோ கலர் வந்து ப்ளூ. ஸோ ஆப்வியஸ்லி கன்ஃபார்மா அதிக போறது வந்து இந்த ப்ளூ கலர் செக்ஷன்ல. ஸோ இந்த ப்ளூ கலர் செக்ஷனுக்கு ஒரு சின்ன ஒரு டீப் லிங்க் இங்க ஜஸ்ட் 15 கோட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த ப்ளூ கலர் செக்ஷன் நல்லா தரவா பாத்தீங்கன்னா அடுத்த கோட் உங்களுக்கு ஃபிகர் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் நீங்க ஒவ்வொரு டைம் சர்ச் பண்ண ஒவ்வொரு இந்த கோட்ஸ்ல ஒவ்வொரு கோடையும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வரும். ஸோ நான் ஸ்க்ரட்ச் படிச்சதும் அப்படி நானே செல்ஃபா ஸ்டடி பண்ண போல நான் நிரஞ்சன் சார் கிட்ட படிச்சு அப்படித்தான். ஸோ சார் கோடுன்னு போட்டா அந்த கோடை நாம சர்ச் பண்ணி பார்க்க போல அது இன்னும் மேலே ப்ராக்டிஸ் ஆகும். ஓகே. ஸோ அந்த ஸ்டெப் டன்னா கோ டு எக்ஸ் 0 கொடுத்துட்டீங்க, கோ டு ஒய் 0 கொடுத்துட்டீங்க. அதுக்கு பிறகு செட் பென் சைஸ் டூ, இந்த செட் பென் டு 1 அதையும் கொடுத்துருவோம். அந்த ரெண்டு கோட் தான் நீங்க இந்த இதுல சேஞ்ச் பண்ண போறீங்க. ஸோ செட் பென் டு 1 கோ டு எக்ஸ் 0 y 0. ஓகே. டன்னா. டன் அண்ணா. ஓகே. ஸோ இப்போ நாங்கள் இதை வச்சு பேட்டர்ன் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த கிரியேட் பண்ணதுக்கு என்ன பண்ண போறீங்கடா, ஸோ இங்க போய் ரிப்பீட் இந்த சொல்லி இந்த பிளாக் எடுத்துடுங்க. ரிப்பீட். ஓகேயா. அந்த ரிப்பீட் எடுத்து இந்த பென் அப்படி அந்த பிளாக்கை காட்டிக்கோ அங்கலாக்கி வச்சுட்டு இந்த ரிப்பீட் இன்னைக்கு இந்த பிளாக் எடுத்து இதுகளுக்கு போடுங்க. இந்த ரிப்பீட் இருக்கு. ஓகேயா. போட்டுட்டு என்ன பண்ண போறீங்கடா, மோஷன் பிளாக்ஸுக்கு போய் டேர்ன் கிளாக் வைஸ் நான் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண அந்த டிகிரி கோட் எடுத்து இங்க ட்ராப் போறீங்க. ஓகே. ஸோ அதுக்கு போற என்ன பண்ண போறீங்கடா, இதை நீங்க 15 அப்படியே சும்மா விட்டுருங்க, அது அப்சர்வ் இல்ல. ஸோ 15 டிவைட் பை 360 ஆங்கிள் அரௌண்ட் அ பாயிண்ட். அதுக்கு இங்க ரிப்பீட்டுக்கு போய் 24 கொடுத்துரு. ஸோ இப்போ பாப்போம் எங்களோட இதுதான் கோட். இப்போ பாப்போம் பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ வென் ஃபிளாக் கிளிக் நம்பர் ஆஃப் சைட்ஸ் 3 பாத்தீங்கன்னா பேட்டர்ன் கிரியேட் ஆகுது.
ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ் 4. பாத்தீங்களா? நம்பர் ஆஃப் சைட் 6ன்னு கொடுக்குறேன். இந்த இப்ப நம்பர் ஆஃப் சைட் 6ன்னு கொடுத்தேன். இந்த பேட்டர்ன் நீங்க பாத்தீங்கன்னா பிரேக் ஆகிக்குது, சென்டர் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்டா, இந்த பிளாக்ஸ், இந்த பென் வந்து இந்த கார்னர், இந்த ஸ்பெஷல் ஸ்டேஜ் இருக்குது. இந்த ஸ்டேஜை தாண்டி அதுக்கு போக இயலாது. ஸோ அதை தாண்டி வரைய போல அது உடஞ்சி ப்ரோக் ஆகி ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ இப்படி உங்களோட கோடு வந்து நீங்க போடுற பேட்டர்ன் பிரேக் ஆகிறது மாதிரி கண்டிங்கன்னா இல்ல மூவ் ரெடியூஸ் பண்ணுங்க, ஒரு 50 குறைச்சிடுங்க. ஸோ குறைச்சிட்டு இப்ப பாப்போம்னா அதே 6 போட்டு பார்ப்போம் இப்படி வருதுண்டு. என்னத்தை நான் குறைக்கணும்? ஓ, நீங்க அப்படி செஞ்சு உங்களோட ஸ்கிரீனுக்கு வெளியில மாதிரி போயிட்டு கிராஷ் ஆகுற மாதிரி இருந்துச்சுண்டா நீங்க மூவ்னு கோட் கொடுத்தீங்களே, மூவ் 100 steps, அந்த கோட் கொடுத்தீங்களே ரிப்பீட் ஆன்சர் கொடுக்க, அதை வந்து ரிடியூஸ் பண்ணுங்க. 100 கொடுத்து கிராஷ் ஆகுதுன்னா ஒரு 75 இல்லாட்டி ஒரு 50 இப்படி ரிடியூஸ் பண்ணீங்கன்னா நீங்க பெரிய நம்பர்ஸ் கொடுக்க போக ஸ்கிரீனுக்கு வெளியே போகாம ஸ்கிரீனுக்குள்ளுக்காலே டிசைன் கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 9 சைஸ் கொடுத்து பாக்குறேன் நான். பர்ஃபெக்ட். ஒரு டோனட் ஷேப்லயே கிரியேட் ஆகி 9 சைட்ஸ். ஸோ இப்போ இன்னொரு ஒரு சின்ன ஐடியா. இந்த கலர்ஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒன் கலர் ஆகி கொஞ்சம் நைஸ் போதா, இன்னும் பியூட்டிஃபை பண்ணணும், எனக்கு பசந்த ஆக்கணும் அப்படி திங்க் பண்ணீங்கன்னா பெண்ணுக்கு போய் சேஞ்ச் பென் கலர் பை அப்படி நிக்கிற கோட் எடுத்து நீங்களோட 500 அப்படின்னு போட்டுருங்க. ஸோ அதுக்கு வர பாத்தீங்கன்னா நீங்க ட்ரா பண்ற பென் வேரியஸ் கலர்ஸ்ல கிரியேட் ஆகும். ஓகே, shall I move to the next step? இன்னொரு சின்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்குது. ஸோ ஓகே, இந்த ஸ்டெப் மட்டும். ஓகே அண்ணா. ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன டவுட் ஒன்று வரும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல இந்த ட்ராப் பண்ணிக்கிற டயக்ராம்ல நிறைய கேப்ஸ் இருக்குது. இப்போ இந்த கேப்ஸ் இல்லாம சின்ன சின்ன கேப்ஸ் வச்சு இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் ஆக்கணும்டா, சின்ன சின்ன கேப்ஸ்னா எனக்கும் பியூட்டிஃபுல் ஆகும். ஸோ அது எப்படி பண்றேன்டா, இந்த டேர்ன் டிகிரிஸ் குறைக்க வரும், இந்த டேர்ன் ஆங்கிள் டிகிரிஸ் இருக்குது, அதனையும் குறைக்க போறீங்க. இப்ப நான் 15 டிகிரத 10க்கு ஆக்கி பாக்குறேன் எவ்வளவு வருதுன்னு. இது 10க்கு ஆக்கிட்டு மறக்காம ஆஸ்கர் ரிப்பீட் 24 கொடுத்தமே அதை 36 ஆக்குங்க. ஸோ நீங்க இதை அந்த டேர்ன் டிகிரிஸை குறைக்கிற மாதிரியே ரிப்பீட்டை நீங்க கூட்டணும், ஒரு டிரெக்ட் ப்ரொபோர்ஷனா கூட்டணும் அது. ஸோ இப்போ பார்ப்போம் எப்படி வந்திருக்குதுன்னு. நம்பர் ஆஃப் சைட்ஸ் 9. கோல். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் விட இந்த டைப்ல கேப் குறவாக்கி கலர் வேரியேஷன்ஸும் கூடிய ஆக்கி. ஸோ இல்ல எனக்கு இதே விட கூடிய கலர் வேரியேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க திங்க் பண்றீங்கடா, இத டேர்ன் டிகிரிஸை நீங்க 5க்கு ரெடியூஸ் பண்ணிட்டு இதை 5க்கு குறைச்சிட்டு ஆஸ்கர் ரிப்பீட் நிக்கிறத 72 ஆக்குங்க. ஸோ அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஷேப் கிரியேட் ஆயிடும். இல்ல உங்களுக்கு இந்த டிசைன் வேணும் குறைக்கணும் அப்படி உங்களுக்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்ன்ற கூட்டேலும். ஆனா நீங்க எப்படி இதை கண்டுபிடிக்கிறது, இந்த 5 கொடுத்தா எப்படி நீங்க 72 கொடுக்கறதா என்ன கொடுக்கறதா கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இப்ப நீங்க இங்க 5 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களே கால்குலேட்டர். ஸோ இப்ப இந்த டேர்ன் கிளாக் வைஸ் டிகிரிஸ் 5 அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்க ரிப்பீட்டுக்கு என்ன கொடுக்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது? எனி ஐடியாஸ்? ஓகே, நான் சொல்றேன். அது எப்படின்னா 360
divide by 5, 72. ஓகே. ஸோ இப்ப இதை நான் 20 ஆக்கினா இங்க என்ன நம்பர் கொடுக்கணும்? நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி பாருங்க. யூ கேன் யூஸ் யுவர் கால்குலேட்டர்ஸ். நான் இங்க 20 போட்டா இங்க என்ன நம்பர் நான் கொடுக்க வரும்? ஓகே. ஸோ அது எப்படின்னா 360 டிவைட் பை 20. ஸோ 18 காட்டுது. ஓகே, 18. ஸோ இப்போ நான் கொடுத்து பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேப் கொஞ்சம் பெருசாவே இருக்குது. ஓகே. இப்போ எனக்கு அதுவும் வேணும். நான் என்ன கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போறேன். டேர்ன் 12 டிகிரிஸ்னு சொல்ல போறேன். அப்படின்னு என்ன கண்டுபிடிக்கிறது? இப்ப சரி சொல்லுங்க பாப்போம். இப்ப ரிப்பீட்டுக்கு போட வேண்டிய வேல்யூ எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? 360 டிவைட் பை எத்தனை? 12. ஸோ 30. நீங்க போய் 13 கொடுக்க போறீங்க. ஓகேயா? கூல். ஸோ உங்களுக்கு இன்னொரு தோட்டம் வரையலும். இப்ப நான் இதை ஒரு 100 கொடுத்துன்னு வச்சுக்கோங்களே. இது இப்படி சரி 100 கொடு கஸ்டம் ஸ்கிராச் ஸ்கிரீன்ல நான் இங்கே மூவ் ஒன் ஸ்டெப்னு கொடுத்துட்டு நான் 100 கொடுத்து பார்க்குறேன் எப்படி வருதுன்னு. ஸோ இப்படி ஸ்மால் சர்க்கிள் தான் வரப்போது 100 சூஸ் பண்ணலாம். சின்ன பேட்டர்ன் உண்டு. ஸோ இப்போ நீங்க பெரிய நம்பர்ஸ் கொடுத்தா இது வரக்கூடிய டைம் ஸ்லோவா இருக்க போகுது. இது வாரதுக்கு மிச்சம் நாள் ஆகும். லோட அவர் கணக்கா லோட் ஆகுது. ஸோ இது எப்படி ஃபாஸ்டா செய்யறது? இது எப்படி ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்றதோ டவுட் இருக்கு. அதுக்கு உங்களோட கீபோர்ட்ல ஷிஃப்ட் கீ அதை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு இந்த கிரீன் ஃபிளாகை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இது ஹை ஸ்பீட்ல அந்த ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணும். அது விளங்கிச்சா? எதை நான் 100க்கு சேஞ்ச் பண்ண போறேன்னு சொன்னீங்க? இல்ல, நம்பர் ஆஃப் சைட்ஸ் நான் 100 கொடுக்குறேன்டா. மூவ் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒன்னு ஆக்கணும். அது பெருசு தானே 100ன்றது பெரிய நம்பர் உண்டு. ஸோ அதுக்காக நான் மூவ் வந்து ஒரு 3 இல்லாட்டி 4 அப்படி வைக்கலாம் 100க்கு கொடுத்துருக்குது. ஸோ மூவ் ஒரு 4க்கு நான் குறைச்சிட்டு வென் ஃபிளாக் கிளிக் ப்ரெஸ் பண்ணி என்கிட்ட நம்பர் ஆஃப் சைட்ஸ்னு கேட்குது. ஸோ நான் நம்பர் ஆஃப் சைட்ஸ் 100 நம்பர் ஆஃப் சைட்ஸ் கொடுக்குறேன். ஸோ பேசிக்கலா 100 நம்பர் ஆஃப் சைட்ஸ்னா ஒரு சர்க்கிளுக்கு க்ளோஸா ஸ்ட்ரெச்ல ஸ்மால் யூனிட் சுட்டி அதை கரெக்ட் நோட்டீஸ் பண்ணல. அதை சுட்டி அது ஒரு சர்க்கிள் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இது சர்க்கிள் இல்ல, இது ஒரு நீங்க ஜூம் ஃபுல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா 180 100 லைன்ஸ் இருக்கிற ஒரு பாலிகனாக கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது மொள்ள ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரவுண்ட்ஸ் நீங்க ஃபாஸ்ட் ஆகணும்னா உங்களோட கீபோர்ட்ல இருக்கிற ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு இந்த கிரீன் ஃபிளாகை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வித்தின் அ மோமெண்ட் அதோட ஃபுல் ப்ராஜெக்டையும் கம்ப்ளீட் பண்ணிடும். அது ஓகேயா? ஸோ டன். இப்போ இந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணலாம். ஸோ அச கேட்கிற சேவ் நவ் இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி ஆரஞ்சு கலர்ல ஷேர்னு சொல்லி பட்டன் நிற்குது. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணணும்.
ஷேர் ஆனா பண்ணி அந்த நோட் பண்ணி பட்டன்ஸ் எதுவுமே எனக்கு வரலையே. அசக்க காடுது இல்லையா? இந்த ஷேர் பட்டன் சேவ் நவ் எல்லாம் காட்டுது இல்லையா? நாட் கிளியர்ண்ணா. ஐ மீன் இந்த ஒசக்க இந்த ஷேர் நவ் அந்த பட்டன்ஸ் ஓ காட்டுது அண்ணா. இல்லையா? ஸோ இந்த ரைட் சைட்ல பாருங்க, உன் அக்கௌண்ட் பேரண்ட்ஸ் காட்டுது, சைன் இன் காட்டுதாங்க, ஜாயின் ஓ ஸ்கிராச் அண்ணா. அப்படின்னு சொல்லி காட்டுது. ஆ ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்டா, நான் chat பாக்ஸ்ல லிங்க் அனுப்புறேன். நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ நான் ஓ நினைக்கிறேன் அண்ணா. இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் ஆகுறீங்க. ஸோ chat பாக்ஸ்ல லிங்க் அனுப்பிக்கிறேன். அந்த லிங்க்குக்கு போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். நீ அந்த லிங்க் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இப்படிதான் உங்களுக்கு ஸ்கிரீன் காட்ட போகுது. ஜாயின் ஸ்கிராச் சைன் இன். உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கிராச் அக்கௌண்ட் ஈக்குதுண்டா நீங்க சைன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கொள் அந்த அக்கௌண்ட் லாக் ஆகுது. ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லாட்டி உங்களுக்கு ஜாயின் ஸ்கிராச் நிக்கிற அந்த பட்டனை பிரஸ் பண்ணி உங்களோட யூசர் நேம், உங்களுக்கு ஃபேவரட்டான யூசர் நேம் டைப் பண்ணி உங்களோட பாஸ்வேர்ட் எல்லாம் என்டர் பண்ணி நியூ அக்கௌண்ட் திறந்து கொள்ளையிலும். அப்படி நியூ அக்கௌண்ட் திறக்க சரி கைடன்ஸ் வேணும்டா, நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல்ல நான் என்னோட வீக் 1 கிளாஸ் ரெக்கார்டிங் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் எங்களோட ஸ்க்ராட்ச் ப்ரோக்ராம். இப்போ இது 4th வீக் ஸ்க்ராட்ச் கிளாஸ் போயிட்டு கொண்டிருக்கு. ஸோ ஸ்க்ராட்ச் அண்ணா தமிழ் ரெக்கார்டிங் 1. ஃபர்ஸ்ட் வீக் இத பார்த்தேன் அண்ணா. ஸோ அந்த அதுல நான் கிளாஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன் அதுல. ஆனா ஓபன் ஆகலையே அண்ணா. ஓகே, நீங்க என்ன செய்யுங்கன்னா திருப்பி அது ரீட்ரை பண்ணி பாருங்க. ஸோ திருப்பி ட்ரை பண்ணி பாருங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடும்டா, கிரியேட் பண்ணி அதை லாகின் ஆகி எல்லாம் ப்ரொஜெக்டை ஷேர் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு ப்ரொஜெக்டை ஷேர் பண்ண கஷ்டம் அப்படின்னா உங்களுக்கு இப்படி செய்யணும். நீங்க பண்ண ஆக்டிவிட்டி லூஸ் ஆக அமைக்கிறதுக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ஃபைல் இந்த பட்டன் காட்ட வைக்கும். உங்களோட எடிட் கோட் பண்ற ஸ்க்ரீன்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபைல்னு ஆப்ஷன் காட்டும். அதுல சேஃப்டியா கம்ப்யூட்டர் அந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா நீங்க இந்த செஞ்ச இந்த கோட் இந்த ப்ரோக்ராம் உங்களோட கம்ப்யூட்டருக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ லேட்டாகி திருப்பி நீங்க ஸ்க்ராட்ச் ஓபன் பண்ண போக்குல எம்டி ஸ்கிரீன் ஒன்றுக்கு போய் ஃபைல் லோட் ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர்னு ஓ கொடுத்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் ஃபைல்ஸ் லோட் ஆகும். அது கிளியர் தானே? ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீக் கிரியேட் பண்ண பாருங்க அக்கௌண்ட் உண்டு. அப்படி இல்லாட்டி நீங்க இதை யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் நான் செக் பண்ணுவேன். ஸோ இந்த கிளாஸ் இதோட என் பண்ணுவோம்னாங்க. எல்லாம் கிளியரா விளங்கிச்சு தானே? இந்த ரெக்கார்டிங் சரி நடுவில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரெக்கார்டிங் யூடியூப் சேனல்ல ஷேர் பண்ண அவங்கள பார்த்துக்கொள்ளு. குட் நைட்.